चंद्रशेखर गुरु प्रणमामि प्रणमामि
சொன்னார். ஆறில் கனிவோடு கரையேற வைத்துள்ளார். அளவில்லானந்தம் அப்பொழுதே அளவிலானதும் அப்பொழுதே அளவில்லானந்தம் அப்பொழுதே அளவிலானதும் அப்பொழுதே அரிதாகன் அறிவாகி அதுவாகி கலைக்கும் அரிதாசன் அறிவாகி
வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் போகுண்டாம் மேனி
हर नम पार्वती पतये जय आदिपरा शक्ति माता की जय आदिपरा शक्ति माता की राजा रामचंद्र मूर्ति की सीतापति रामचंद्र की राधापति कृष्णचंद्र की सीतापति रामचंद्र की राधापति कृष्णचंद्र की गौरीपति चंद्रचूड़ की पवन सुत हनुमान की तपोवन ज्ञानानंद की तपोवन ज्ञानानंद की
இங்க ஒரு 25 பேர் 30 பேர் தான் கை தட்டுறா. மீதி இருக்கிறவா யாருக்கும் ராமர் அயோத்திக்கு திரும்பி வந்தது பிடிக்கலையோ? பிடிக்கும் இல்லையா? அதை எப்படி காட்டுறது? நம்ம இப்படிதான் காட்டணும். யாருக்கெல்லாம் ராமர் அயோத்திக்கு வந்தது பெரிய விஷயமா தெரியலையோ அவெல்லாம் தட்ட வேண்டாம். மீதி இருக்கிறவா எல்லாரும் கையை தூக்கி தட்டி ஆஞ்சநேயரை பல மலைகளையும் பல காடுகளையும் தாண்டி சீதா ஜெயம் பண்றதுக்கு காரணமா இருந்தது இந்த ஒரே மந்திரம், ஜெய் சீதாராம். அது மட்டும்தான். இப்போ ஒரு ரவுண்டு பார்ப்போம். யாருக்கெல்லாம் ராமர் அயோத்திக்கு வந்தது பிடிச்சிருக்குன்றது தெரிஞ்சிடும். சீதாராம் சீதாராம் சீதாராம்
ஆஸ்யாம கோமல விசாலதனம் விசித்திரம் ஆஸ்யாம கோமல விசாலதனம் விசித்திரம் விசித்திரவசோ வதான மகனோத்தமதாமகஸ்தம் புத்துங்கரத்னமகுடம் 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 குடிலா சாஸ்தானம் இஷ்டவரதம் சாஸ்தானம் இஷ்டவரதம் சரணம் பிரபத்யே சாஸ்தாரம் இஷ்டவரதம் சரணம் பிரபத்யே த்ரயம்பகபுராதீசம் கணாதீவ சமர்ப்பிதம் கஜாரூரமகம் வந்தே சாஸ்தாரம் குலதெய்வதம் சாஸ்தாரம் குலதெய்வதம் பக்த பரிபாலனிதோ பவனி வருகிறார் பரிபாலனிதோ பவனி வருகிறார் பரிபாலனிதோ பவனி வருகிறார் பரிபாலனிதோ பவனி வருகிறார் அந்தரத்து வீரனிதோ பவனி வருகிறார் அந்தரத்து வீரனிதோ பவனி வருகிறார் வினைகளெல்லாம் போக்கிடவே பவனி வருகிறார் வினைகளெல்லாம் போக்கிடவே பவனி வருகிறார்
அத்வைத வஸ்துவாய் ஆதி பரமாத்மனா அத்வைத வஸ்துவாய் ஆதி பரமாத்மனா அத்வைத வஸ்துவாய் அச்சலனாய் குணகுணனாய் அச்சலனாய் குணகுணனாய் அமரக்கதிபனாய் அடியவர்க்கெளியனாய் அமரக்கு அதிபனாய் அடியவர்க்கு எளியனாய் என் ஹரிஹர பொறுமை சுத்த பிரம்ம சாட்சாத்கார ஜோதியாய் நிற்கும் உணவிலீனா சுத்த பிரம்ம சாட்சாத்கார ஜோதியாய் நிற்கும் உணவிலீனா உணவிலீலா வைபவங்கள் உணவிலீலா வைபவங்கள் பலவென்று மறைகள் ஓதுவதேதும் அறிவேன் 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 ஐயப்பா பித்தனாயினது புகழ் பேசி பிதற்றுகின்றேன் பித்தனாயினது புகழ் பேசி பிதற்றுகின்றேன் நின் பெரும் கோவில் எய்தினேன் நின் பெரும் கோவில் எய்தினேன் ஐயப்பா என் பிழை பொறுத்தாள வருவாய் என் பிழை பொறுத்தாள வருவாய் ஐயப்பா தத்துவம் அனைத்தும் ஒரு முத்திரை பதித்து தந்த சத்குருநாதரே தத்துவம் அனைத்தும் ஒரு முத்திரை பதித்து தந்த சத்குருநாதரே 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 சதமதன பிரகாச கலசமுனி விஸ்வாச சதமதன பிரகாச கலசமுனி விஸ்வாச சபரிமாமலைவா சதமதன பிரகாச கலச முனி விஸ்வாச சபரிமாமலை வாசனே உனை ஆடி பாடி அலங்காரம் செய்ய அழைக்கின்றோம் வருக வருக வருகவே வருக வருக வருகவே வருக வருக வருகவே ஐயப்பா 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 ஐயப்பா
மங்களநாயகரே சரணமையப்பா. தந்தை தாய் குரு நீயே தாரணிக்கு அதிபதியும் நீயே பந்தல மன்னனின் பந்தள மன்னனில் சேயே பரிவுடல் வருவாய பந்தள மன்னனில் சேயே பரிவுடல் வருவாய எங்களுக்கு அருள் புரியும் தேவா 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 உனை அந்த ரங்க சிந்தையுள் வைத்துதான் அனுதினம் பூஜை செய்தேனே தேவர்கள் முதல் யாவரும் போற்றி பணிந்திடும் தேவா தேவாதி தேவா தேவர் முதல் யாவரும் போற்றி பணிந்திடும் தேவா தேவா தேவாதி தேவா தேவாதி தேவா உனையல்லால் எனக்கு உற்ற துணை உனையன்றி வேறு யாருண்டு உனையன்றி வேறு யாருண்டு ஐயப்பா உனையன்றி வேறு யாருண்டு அறியாமல் நான் செய்த பிழையாவுமே அறியாமல் நான் செய்த பிழையாவுமே அறியாமல் நான் செய்த பிழையாவுமே அறியாமல் நான் செய்த பிழையாவுமே பெரிதாக கருதாத கருணை தெய்வமே கருணை தெய்வமே பெரிதாக கருதாத கருணை தெய்வமே கருணை தெய்வமே எனக்குற்ற துணை உனையன்றி வேறு யாருண்டு துணை உனையன்றே எனக்குற்ற துணை உனையன்றி வேறு யாருண்டு வெள்ளவல்லியனை காக்க வருவாயப்பா வெள்ளவல்லியனை காக்க வருவாயப்பா எனக்குற்ற துணை உனையன்றி வேறு யாருண்டு துணை உனையன்றே ஆனந்தமாய் தரணகீதம் பாடுவே ஆனந்தமாய் தரணகீதம் பாடுவே அழகாக நீ அதற்கே தலையாட்டுவாய்
திங்களை முடியில் சுமந்து கங்கையும் சுமந்து திங்களை முடியில் சுமந்து கங்கையும் சுமந்து அப்பன் அமர்ந்ததோ அமர்ந்ததோ கைலா பக்தர் கூட்டம் புடை சூண்டு வர பக்தர் கூட்டம் புடை சூண்டு வர வரம் வாரி வழங்கிடும் அம்மையோ உன் அம்மையோ வசிப்பதியே ஐயப்பா சரணம் ஐயப்பா ஐயப்பா சரணம் ஐயப்பா ஐயப்பா சரணம் ஐயப்பா ஐயப்பா சரணம் ஐயப்பா
சர்வமங்கலதாயகரே சரணம் ஐயப்பா. Become an engineer, not an engineering graduate. அப்படின்னு ஒரு புக் இருக்கு. சிவகுமார் பழனியப்பன் அப்படின்னு ஒரு ஆத்தர். அவரோட புக் அது. அது எவ்வளவு பேர் படிச்சிருக்கேன்னு தெரியல. படிக்காதவங்க தயவு செய்து படிங்க போயிட்டு. அதுக்கு ரீசன் என்னங்கிறது நான் கடைசியில் தர்மசாஸ்திரா பக்தஜன சமாஜத்துடைய 35வது வருஷம். இன்னைக்கு மார்னிங் வந்து ஒரு பிரமாதமான ஃபங்க்ஷனோட இன்னைக்கு நம்ம ஆரம்பிச்சோம். பகவானுக்கு 9 பக்தி எல்லாருக்கும் தெரியும். அது அதுல காலம்பரை நம்ம இன்னைக்கு பார்த்தது சவனம். சவனம்னா பகவானுடைய லீலைகள், அவருடைய கதைகள், அதை பத்தி பேசுறது, கேட்கறது, அதனுடைய புண்ணியம் என்ன அப்படிங்கிறது தான் தத்துவமசி. அந்த தத்துவமசியுடைய மேகசினுடைய 150வது இதனுடைய ரிலீஸ் ப்ரோக்ராம்ல மகத்ரியா, உங்களுடைய குரு மகத்ரியா கதாவை வந்து அவ்வளோ அழகா ஸ்பிரிச்சுவலிசம்னா என்ன அப்படிங்கிறத நமக்கு சொன்னார். அதுதான் சவனம். இப்போ நாகராஜ பாகவதர் நாம பிரச்சார திலகம் இவ்வளோ அழகா, இந்த மைக் மட்டும் கொஞ்சம் முதலே சரியா இருந்ததுன்னா ஒரு 20 minutes 30 minutes எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துக்கணும். என்ன இன்ஜினியரா இருந்தாலும் சம்டைம்ஸ் தீஸ் எலக்ட்ரானிக் டிவைசஸ் டேக் அஸ் ஃபார் கிராண்டட். மகாத்ரியா வந்து அவரும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு he became a spiritual guru. நாகராஜ பாகவதர் இன்ஜினியரிங் படிச்சுட்டு கீர்த்தனம் பாடிட்டு இவ்வளோ அழகா விட்டல்தாஸ் மகாராஜுடைய குரு, அவருடைய கடாட்சத்தோட, குரு கடாட்சத்தோட அவருடைய பரம்பரையில, இவருடைய பரம்பரையில முதல் பாகவதர், ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் பாகவதர். 2003லேருந்து அவரோட அனுகிரகம் கிடைச்சி 2007லேருந்து மேடை கச்சேரி பண்ணிட்டு இருக்கார். ஒரு எனர்ஜி, அது பியூட்டிஃபுல் எனர்ஜி we all feel today, we felt today. இது என்ன கோயின்சிடன்ஸ் அப்படின்னா, இவர் மகாத்ரியாவோட பாகவே தான். 35 வருஷமா எங்களோட மகாத்ரியா, எங்களோட ஒரு அனுகிரகம், அவரோட இருக்கிறதுக்கு எங்களுக்கு அனுகிரகம். அதே மாதிரி அவரோட வழியிலேயே அவர் சிரவணம்னா இவர் கீர்த்தனம். இவ்வளோ அழகா ஒரு நாம சங்கீர்த்தனம் பண்ண முடியும். இப்போ கற்றுட்டு கொஞ்ச நாள் முன்னாடி தான் கற்றுக்க ஆரம்பிச்சிருக்கார். ஆனால் கூட அந்த கமாண்ட் ஓவர் சாங்ஸ், அந்த ப்ரொனவுன்சியேஷன், தமிழ் ப்ரொனவுன்சியேஷன் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. ஒவ்வொரு வார்த்தையும், ஒவ்வொரு உச்சரிப்பும். நிறைய பாடல்கள் பாடுவார், ஆனால் வந்து அந்த உச்சரிப்பு சரியாக வராது சில பேருக்கு. ஆனால் அவரோட உச்சரிப்பு ரொம்ப அழகாக இருந்தது. இவர் இன்ஜினியர் அப்படின்னா அங்கே ஒருத்தர் உட்காந்துருக்காரு, அவரும் இன்ஜினியர், அவரும் பாகவதர். இது என்னது? இது எல்லாரும் ஒரு மல்டி ஃபேசட்டட் பர்சனாலிட்டிஸ் இன்னைக்கு நம்மளோட கூட வந்து இந்த விழாவை சிறப்பிச்சுருக்கா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நமக்கு வந்து இந்த பாகவதர்களை கூட்டுறதுக்கு ஒரு ஆஸ்தான ஆள் ஒருத்தர் ஓடணும். அதுதான் யூஸ்வலா வந்து ஆஸ்தான பாகவதர், ஆஸ்தான பாடகர் சொல்லுவாங்க. இந்த ஆஸ்தான பாகவதர்லாம் கூட்டு வரதுக்கு நமக்கு ஒரு ஓடணும் அப்படின்னா அதுதான் இருக்கும். phenomenal singer for us today. அவருடைய இந்த நாம சங்கீர்த்தனம் நிறைய இடத்துக்கு போய் நிறைய உலகம் ஃபுல்லாக பரவணும், அதுக்கு அனுகிரகம் பண்ணணும். ஒரு பேரா ஒலிம்பிக் சாம்பியன், மெடல்லாம் வாங்கியிருக்காரு. அதான் சொன்னேன், ஆல்ரவுண்டர், மல்டி ஃபேசட்டட் பர்சனாலிட்டி. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க வந்தது எங்களுக்கு இன்னைக்கு. இதுல என்ன ஒரு பியூட்டினா, நமக்கு வந்து இது வரைக்கும் வந்தவெல்லாம் வெளியூர்லேருந்து தான் வந்திருக்கா. செங்கோட்டை ஹரி ஆலங்குடி குமார் பாகவதர், இவெல்லாம் வெளியூர்காரா. இவர் சென்னை, நம்மூர். அது ஒரு ஸ்பெஷல். நம்மூர் பாகவதர் நமக்காக இங்க வந்து பாடிட்டு இருக்கார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. God bless you. Many more programs to come. ரொம்ப அழகான டீம் உங்களோட கூட இருக்கா. இவர் வந்து டிஜிட்டல் மீடியா ப்ரொஃபஷனல். அதுவும் ஒரு அனதர் ஃபேசட் அவரோட. அதுதான் ப்ரொஃபஷன். எப்படி
பாலாவுக்கு வந்து ஐடி ப்ரொஃபஷனும், அதே மாதிரி இவருக்கு வந்து டிஜிட்டல் மீடியா தான் ப்ரொஃபஷன். ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ. இப்போது அவளுக்கு மரியாதை பண்ணுறதுக்கு அண்ணா சொன்ன மாதிரி இவ்வளோ நேரம் நீங்கள் உற்சாகமாக கையை தட்ட சொன்னாலும் தட்டுற மாதிரி பஜனை இருக்கணும் ஒன்றும். நான் சொன்னால் சொன்னதுக்காகலாம் தட்ட முடியாது. பஜனை தட்டுற மாதிரி இருந்தாலும் தட்ட முடியும். அந்த மாதிரி கையை தட்டி உங்களை மறந்து ரசிக்கும்படியாக அந்த பஜனை இருந்ததுன்னா அது காரணம் அந்த டீம் தான். இண்டிபெண்ட்டாக அந்த கிரெடிட் எடுக்க முடியாது. எல்லா இடத்துலையும் சொல்லணும். என் ஜென்மா உள்ள பரியல் தான் பஜனை பண்ணுற வரைக்கும், கடைசி பஜனை வரைக்கும் நான் அதை சொல்லிகிட்டே இருக்கணும். ஏன்னா அப்போ தான் நம்ம நன்றி உள்ளவனாக இருக்கும். ஏன்னா ஒருத்தர் பேர் தான் போட முடியும் அந்த ஸ்பேஸில், அந்த ரியல் எஸ்டேட்டில். அதனால டிஜிட்டல் இந்த பிரிண்டில். அதனால சென்னை நாகராஜ பாபாவில் என் பேரை போட்டிருக்கான். மிருதங்கத்தில் நம்ம ராகவன் அண்ணா, தபலாவில் பிரமோத் பாகவதர், அரவிந்த் பாகவதர் கூட சப்போர்ட். ஹார்மோனியத்தில் நான் ஏதாவது தப்பு பண்ணேன்னா எங்களுக்குள்ள கோடு வருது. அந்த அவர்கிட்ட தான் நான் டவுட் கேட்டுகிட்டே இருப்பேன். இப்போ யாருக்கும் தெரியாது, என் கண்ணில் நாங்கள் பேசிகிட்டே இருப்போம். அவ்வளோ அழகாக என்னை அணைச்சி கொண்டு போகிற கோபாலன் தான். ஏன்னா இவெல்லாம் சஞ்சீவி பாகவதரோட ட்ராவல் பண்ணுவோம். அவெல்லாம் நம்ம உட்காந்து வாசிக்கணும்னா எவ்வளோ பெரிய ஒரு குரு அனுகிரகம். நங்கவரம் கண்ணன் பாகவதர், நான் சப்போர்ட்டர் சொல்ல மாட்டேன், என்னை வழி நடத்தி கொண்டு போகிறதே அவர். என்னுடைய சம்பிரதாய பஜனைகள்லாம் என் கூட இருந்து, ஏன்னா ராதா கல்யாணம் சீதா கல்யாணம்லாம் பண்ணும்போது ஒரு பெரிய பாகவதா மூத்த பாகவதா கூட இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால எனக்கு எங்கே போனாலும் எனக்கு வந்து கிட்டத்தட்ட எனக்கு ஒரு அப்பா மாதிரி என் கூட ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். என்னுடைய மாமியார் திருமதி கோமதி லட்சுமி, போன வாரம் அன்பார்ச்சுனேட்டாக கையில் அடிபட்டுடுது. இல்லைன்னா ஜால்ரா உறுதியிலே என்னோட வீடியோஸ் எல்லாம் பார்த்தா தெரியும். ஆனாலும் பஜனை விட முடியாது, அடிபட்டாலும் நான் வருவேன் அப்படின்னு அடம்பிடிச்சு வந்து எனக்கு கூட சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா. நாராயணன் பாகவதர், என்னுடைய பொண்ணு குரு கிருபா, பிறந்து 1.25 வயசுலேருந்து பஜனைக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கோம். பஜனையில மட்டும்தான் உட்காருவோம். அதனால தான் பஜனை தான் எங்களுக்கு ஒரே ஒரு பிடிப்பு. அவளுக்கு ஒரு கட்டி போடுறதுக்கு 2-3 மணி நேரம் ஒரே இடத்துல உட்கார வைக்கிறதுக்கு. அதனால பஜனையை வச்சு தான் அவளை நாங்கள் கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கோம். 4 மாசமா மைக் வச்சு பாடிட்டு அவளும் பஜனையெல்லாம் கற்றுக்கணும். அதுமாரி நான் அடிக்கடி சொல்லுவேன், எதுக்கு நான் என் பொண்ணை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன்னா, இதை பார்த்து வந்து பஜனைக்கு குழந்தைகள் ஆயிடுச்சு வரணும். ஏன்னா எனக்கெல்லாம் வந்து ரொம்ப லேட்டாக தான் குரு அனுகிரகம் கிடைச்சது. 2007 தான் என்னோட குருவை நான் வெயிட் பண்ணுறேன். அந்த குழந்தை அது வந்து முத்தாய்ப்பா அது இது பண்ண மாதிரி ராகவன் அவளோட குழந்தை இன்னைக்கு கழிச்சு வந்திருக்காரு. லீவாக இருந்தால் கூட நீ போப்பா ஆத்துல நான் வீடியோ கேம் விளையாடிட்டு இருக்கேன், இல்லை யூடியூப் பார்க்குறேன்னு சொல்லும்போது கூட வந்திருக்காங்க. வழக்கமாக எல்லா இடத்துலையும் போனால் மைக்கை செட் பண்ணால், ஏன்னா இந்த மைக் எங்களுக்கு ஒண்டி தான், எந்த சேனலில் எந்த இது இருக்குன்றது மாறவே மாறாது. ஆனால் முந்தான ப்ரோக்ராமில் அசம்பாவிதமாக என்னுடைய பேடு கீழே வந்து ப்ராப்ளம் ஆகிடுது. நமக்கு முன்னாடி சுவாமி ஒருத்தர் அனுப்பி வைப்பான்றது எவ்வளோ ஒரு சத்தியம்னா, பாலா நான் எனக்கு முன்னாடி ஒரு அவர் வந்தோடனே நான் மைக்கெல்லாம் செட் பண்ணும்போதே பார்த்துட்டார். ஆனால் நான் என்ன மிக்ஸ் பண்ணுறேன்னா பேஷா பண்ணுங்கண்ணா அப்படின்னு சொல்லி இப்போ நான் கொஞ்சம் பண்ணிட்டு இருக்கேன், அவர் கொஞ்சம் அங்கேருந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கார். அதுதான் சுவாமி கிருப்பைன்றது. அதுதான்
எப்போ அவர் பஜனை ஆரம்பிக்கணும்னு டிசைட் பண்றாரோ அவர் மணி அடிச்சாதான் நடக்கும். அதனால இதை விட முக்கியமான விஷயம் நீங்கள்லாம் உட்காந்து பொறுமையாக கேட்குறது. ஏன்னா 4 பேர் உட்காந்து அவளுக்கு பஜனை யார் உட்கார்ந்தாலும் நம்ம பாட போகிறது ஒரே மாதிரி தான் பாட போகிறோம். ஆனால் எல்லாரும் கூட இருக்கிறவங்களாம் உட்காந்து கையை தூக்கி கொஞ்சம் நர்த்தனம் பண்ணி உற்சாகமாக கையை தட்டி பாடும்போது அது ஒரு தனி சுகம். அதனால் உங்கள் எல்லாருக்கும் என்னோட கிருதজ্ঞதை பொறுமையாக உட்காந்துட்டு கேட்கறதுக்கு மேலே இன்னொரு 1/4 மணி நேரம் பஜனை அதோட பொறுமையாக